أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الأحد الواحد المتكسر في ملابس شؤوناته ومظاهر تجلياته، والصلاة والسلام على أول قابل للتجلي من الحقيقة الكلية وعلى آله وأصحابه الذين فازوا بحضرته بالفوز الأكبر. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا، ذلك الفوز العظيم. புகழ் அனைத்தும் அகிலத்தாரை சிருஷ்டித்து காக்கின்ற வல்ல நாயனுக்காய் உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சற்குணசீலர், ஷஃபீஉல் முதுனிபீன், சர்தார் துஆலம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அடிமேல் விடி வைத்து நடந்த ஆல சஹாபுகள், ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபுஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், இவ்விடத்தின் கதாநாயகர் ஆரிஃபு பில்லாஹ் அஷ்ஷேக் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலியி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்டவனாக, இப்புனிதமான சலாத்துல் ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக சமூகம் தந்திருக்கும் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் அவன் எங்களை ஏவியவற்றை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் அவன் எங்களை விலக்கியவற்றை வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக நான் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஃபித்னாக்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கின்றது. மனிதன் மனிதத்துவத்தை இழந்து போகக்கூடிய ஒரு காலகட்டத்திலே மனிதன் இன்று இருக்கின்றான். மனித நேயம் என்றால் மனிதனுடைய உள்ளத்தை விட்டும் அப்புறப்பட்ட காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய ஈமானை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஈமானுடைய நிலைகளை பார்த்தால் கூடுதலும் குறைதலும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். காரணம் என்னவெனில், அல்லாஹு தஆலா இந்த அடியார்களுக்கு எதை விதித்திருக்கின்றானோ, எதை ஏவி இருக்கின்றானோ, அந்த விடயத்தில் பொடுபோக்கான ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்திற்கு ஒரு முன்மாதிரி அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலாவை தவிர உலகத்திலே இருக்கக்கூடிய சகல பொருட்களுக்கும் ஒரு முன்மாதிரி அவசியம். இந்த முன்மாதிரி இல்லை என்றால்
உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இல்லை என்றால் மக்கள் மிருகங்களை போல் ஆகிவிடுவார்கள், மனிதர்கள் ஈமானை இழந்து விடுவார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்தில் இன்று முன்மாதிரி இல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஒரு விடயத்தை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது அந்த சொல்லப்பட்டவர் மதிக்கப்படுகின்றார் இல்லை, சொல்லப்பட்டவருடைய சொல் மதிக்கப்படுவதில்லை, எடுபடுவதில்லை. அதனால்தான் இன்றைய சமூக நிலை தலைமைத்துவம் இல்லாமல் தான் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு முன்மாதிரி இல்லாமல் மக்கள் எல்லோரும் வழிகேட்டிலே இருந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். மனிதனை பார்க்கின்ற பொழுது இன்று எந்த ஒரு காரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த காரியம் இன்ன ஆளிடத்திலே இருந்து எனக்கு கற்றுத்தந்தது என்றுதான் சொல்ல முடியும். நானாக எனது முயற்சியிலே நான் இதை செய்தேன் என்ற எந்த ஒரு காரணத்திலும் ஒரு மனிதனுடைய செயலை சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு புத்தகத்திலே படித்திருப்பார், ஒரு கிதாபை அவர் படித்திருப்பார், அந்த கிதாபை அவருக்கு ஒருவர் சொல்லிக் கொடுத்திருப்பார், அல்லது தன்னுடைய தாய் தந்தையர்களிடத்திலே படித்திருப்பார், அல்லது தன்னுடைய உஸ்தாதுமார்களிடத்திலே படித்திருப்பார். அடுத்தது ஏதேனும் ஒருவரை பார்த்து இவர் பழகியிருப்பார். எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி அதற்கு ஒரு வழிகாட்டி அவசியம். அந்த வழிகாட்டி இல்லை என்றால் இவருடைய காரியத்தில் எதையுமே செய்ய முடியாமல் இருக்கின்றார், பெருமை பேச முடியாது. அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம்தான் வழிகாட்டி ஏதும் இல்லை, யாரும் இல்லை. தன்னிலே இருந்து தனக்கு உண்டான செயல்கள் அத்தனையும் அல்லாஹு தஆலாவுக்குரியது. நாங்கள் அப்படியானவர்கள் அல்ல. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டி அவசியம். அமீர் அமீர் என்று சொல்லுவார்கள் தற்போதைய காலகட்டத்தில். இந்த வழிகாட்டி இல்லை என்றால் மனிதனால் எதையும் செய்ய முடியாது, எந்த விடயத்தையும் நாட முடியாது. இன்று நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களை மண்ணறையில் மண்ணை குழி தோண்டி மடு தோண்டி கபரு என்று சொல்லப்படும் அதற்கு பெயர், அதை தோண்டி எங்களை அதற்குள் வைத்து மண்ணால் மூடப்படுகின்றோம். இதை காட்டி தந்தவர் யார்? கபரை வெட்டி மண்ணை வெட்டி அதற்குள் எங்களை புதைப்பதற்கு மூடுவதற்கு காட்டி தந்தவர் யார்? நாங்களாக செய்தோமா? மனிதனாக செய்தார்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னருடைய புதல்வர்கள் 2 பேர்கள், ஹாபில் காபில் என்ற 2 பேர்கள். இவர்கள் ஒருவரை ஒருவர், ஹாபில் என்பவர் காபில் என்பவரை கொலை செய்து விட்டார். சூரத்துல் மாஇதாவிலே அல்லாஹு தஆலா 90வது வசனத்திலே ஒத்துலு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக்கி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னருடைய 2 புதல்வர்களுடைய சரித்திரத்தை இந்த மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள் நபியே என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டி இந்த சம்பவத்தை கூறி காட்டுகின்றான். ஹாபில் என்பவர் காபில் என்பவரை கொலை செய்து விட்டார். கொலை செய்ததும் இவருக்கு அந்த கொலையை எப்படி மறைப்பது என்று தெரியவில்லை. ஒரு பேக்கிலே ஒரு பையிலே சுத்தி கொண்டு அந்த கொலையை, சகோதரனுடைய பிணத்தை பல நாட்கள் அலைஞ்சு திரிகின்றார். எப்படி மறைப்பது என்று தெரியவில்லை. இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா ஃபபஅஸல்லாஹு குராபன் யப்ஹஸு ஃபில் அர்தி லியுரியஹு கைஃப யுவாரி ஸவத அகீ, அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான்,
ஒரு காகத்தை அனுப்புகின்றான் அல்லாஹ். ஒரு காகத்தை அனுப்பி அந்த காகம் இன்னும் ஒரு காகம் செத்திருந்தது. அந்த காகத்தை தன்னுடைய சிறகினால் மண்ணை தோண்டுகின்றது. ஒரு காகம் தன்னுடைய சிறகினால் மண்ணை தோண்டுகின்றது. தோன்றி அந்த செத்த காகத்தை இந்த மண்ணுள் போட்டு புதைத்தது. இதனை அல்லாஹு தஆலா இந்த ஹாபீல் என்பவருக்கு முன்னே அந்த காகத்தை அனுப்பி ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் புதைப்பது இப்படித்தான் என்று காட்டிக் கொடுத்தான். அதன் பின்புதான் இந்த ஹாபீல் என்பவர் கூறுகின்றார், قال يا ويلتا أعجزت أن أكون مثل هذا الغراب. இந்த காகத்தை போன்று செய்வதற்கு எனக்கு தெரியவில்லையே, இந்த காகத்தை போன்று என்னுடைய இந்த சகோதரனுடைய மையத்தை மறைப்பதற்கு தெரியவில்லையே என்று கை சேதப்படுவதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். ஏன் இதனை கூறுகின்றேன் என்றால், தன்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு வழிகாட்டி அவசியம். புதைக்கின்ற விடயத்தில், கபறு தோன்றுகின்ற விடயத்தில் நாங்கள் யாரை பின்பற்றுகின்றோம்? ஒரு காகத்தை பின்பற்றுகின்றோம். காகத்தை எல்லாம் பின்பற்றுவது கூடாது, நாங்க புதுசா மையத்தடக்க ஆசைப்படுவோம் என்று யாருக்கு சரி முடியுமா? எங்கே சரி மறைக்க முடியுமா? வழிகாட்டி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாய கடமை. ஒரு குழந்தை பெறுவதிலே இருந்து, அந்த குழந்தையை வளர்ப்பதிலே இருந்து, அந்த குழந்தை மௌத்தாகியதன் பின்பு அடக்குவதிலே இருந்து சகல விடயங்களும் நாங்கள் ஒரு வழிகாட்டியின் மூலமாகத்தான் கற்றிருக்கின்றோமோ தவிர தன்னிலே இருந்து தனக்கு எந்த ஒரு சட்டமும் எடுக்கப்படவில்லை. தன்னிலே இருந்து தான் எதையும் நாங்கள் தனியாக உண்டு பண்ணியது அல்ல. அல்லாஹு தஆலா மலக்குகள் மூலமாக நபிமார்களுக்கு ஒவ்வொரு விடயங்களையும் காட்டிக் கொடுத்தான். உரட்டி சுடுவது எப்படித்தான், அரிசி குழைப்பது மா குழைப்பது இப்படித்தான், வேளாண்மை செய்வது இப்படித்தான், வீடு கட்டுவது இப்படித்தான். وَعَلَّمْنَاهُ صَنْعَةَ لَبُوسٍ, ஆடை அணிவது, ஆடை செய்வது, இரும்பு கவசம் செய்வது, இவற்றை நாங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். இப்படியான ஒவ்வொரு செயல்களையும் மலக்குகள் மூலமாக அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். அதே போன்று மனிதனுடைய கலிமா புரட்சி ஏற்பட்டது. கலிமா புரட்சி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னுடைய காலத்திலே ஏற்பட்டது. அன்று முதல் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கலிமா சொல்லிக் கொடுப்பதற்கு, கலிமாவை உணர்த்துவதற்காக ஒவ்வொரு நபிமார்களின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த கலிமாவை உணர்த்தி கொண்டே இருந்தான். நபிமார்களில் இறுதியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வந்து அவர்களுடைய வாரிசுகள் மூலமாக, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்று சொல்லுவார்கள். அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, அன்பியாக்களின் நபிமார்களின் வாரிசுகள் மூலமாக அல்லாஹு தஆலா ஈமானை சொல்லி தந்து கொண்டிருக்கின்றான். இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுவோம், குர்ஆனை பின்பற்றுவோம் என்று பின்பற்றுவது எதை? இமாம்களைத்தான் பின்பற்றுகின்றோம். தன்னை தெரியாமல் தாம் இவரை பின்பற்றுவது இல்லை என்று சொல்லிக் கொண்டு பின்பற்றுவது முழுக்க இமாம்களை. இமாம்கள் எங்களுக்கு இல்லை என்றால் லௌலல் உலமாஉ லசாரன் நாசு கல் பஹாயிமி, உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் இல்லை என்றால் மக்கள் மிருகங்களை போல் ஆகிவிடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஈமானுடைய விடயத்தில்
அஷ்அரி இமாம் அவர்களை நாங்கள் துயருகின்றோம். அஷ்அரி இமாம் அவர்கள் தன்னுடைய விருப்பப்படி, தன்னுடைய கருத்தின்படி எதையும் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதை கூறினார்களோ, சஹாபாக்கள் எதை கூறினார்களோ அதனையே எங்களுக்கு வட்டுருக்கமாக இப்படித்தான் ஈமான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விளக்கம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். சட்டக்கலைகளிலே, எங்களுடைய பிக்குடைய சட்டங்களை பேணுகின்ற விடயத்திலே 4 இமாம்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம். 4 இமாம்களில் ஒருவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகின்றோம். 4 மதுஹபுகள் இருக்கின்றன. இந்த 4 மதுஹபுகளும் பெரியோர்கள், இமாம்கள், ஆரிபீங்களால் செல்லுபடியாக்கப்பட்டது, உறுதி செய்யப்பட்டது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இமாம்களை பின்பற்றும்படி கூறி வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ திருமறை வசனங்களில் பல விளக்கங்களை கூறி காட்டுகின்றான். அதிலே நான் முன்னே ஓதி காட்டிய விளக்கம் வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முந்திய சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள், ஹிஜ்ரத்து சென்ற சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள், வல்லதீன தபஊஹும், இவர்களை பின்பற்றியவர்கள். இந்த சஹாபாக்களை பின்பற்றியவர்கள் நேரடியாக அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், நல்ல வழிமுறைகளை பின்பற்றியவர்கள், அழகிய வழிமுறைகளை பின்பற்றியவர்கள். இவர்களுக்கு என்ன இருக்கின்றது? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, இவர்களை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டான், இவர்கள் அல்லாஹு தஆலாவை பொருந்திக் கொண்டார்கள். அந்த அன்சாரி சஹாபாக்களை, அந்த முஹாஜிரீன்களை பின்பற்றியவர்கள், அவர்களை பின்பற்றியவர்களும் இவர்களுக்கு வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தை, காலிதீன ஃபீஹா, எக்காலமும் அதிலே, அந்த சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா இவர்களுக்காக வேண்டி தயார் பண்ணி வைத்திருப்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி, ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், இது பலுவந்தமான, வலுப்பமான, உயர்ந்த வெற்றியாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். எனவேதான் இந்த அடிப்படையிலே வந்தவர்கள்தான் இஸ்லாத்திலே வந்தவர்கள் 4 இமாம்கள். எத்தனையோ மதுஹபுகள் இருந்தன, எத்தனையோ பெரும் பெரும் நாதாக்கள் மதுஹபுகளை ஒன்று பண்ணியிருக்கின்றார்கள். சுஃபியான் சௌரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு மதுஹபை ஒன்று பண்ணி இருந்தார்கள். அதே போன்று இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்களும் ஒரு மதுஹபை உண்டு பண்ணி இருந்தார்கள். ஒரு நாள் அந்த மதுஹபை வெளிப்படுத்துவது நாளை என்று முடிவெடுத்து, நாளை தன்னுடைய மதுஹபை பிரகடனப்படுத்துவது என்று முடிவெடுத்து இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் அன்று இரவு உறங்குகின்றார்கள். அன்றைய உறக்கத்தில் கஸ்ஸாலி இமாம் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். என்ன கனவு? ஒரு அழகியதொரு மாளிகையை கனவு கொண்டார்கள். ஒரு அழகிய மாளிகை 4 தூண்களை கொண்டு அழகுபடுத்தப்பட்டிருந்தது. ஒரு பசுமையான ஒரு மாளிகையை கண்டார்கள். 4 தூண்கள் அந்த மாளிகையை தாங்கிக் கொண்டிருந்தது, அழகுபடுத்திக் கொண்டிருந்தது. இடையிலே 5வது ஒரு தூண் அந்த மாளிகையில் நடுவிலே இருந்தது. இந்த 5வது தூண் அந்த மாளிகையை அசிங்கப்படுத்திக் கொண்டிருந்தது. கஸ்ஸாலி இமாம் அவர்கள் பார்க்கின்றார்கள், 4 தூண்களும் இந்த மாளிகையை அழகுபடுத்துகின்றது.
நடுவிலே ஒரு தூண் வந்து இந்த மாளிகையை அசிங்கப்படுத்துகின்றது. தாங்கள் ஒரு வீடு கட்டுகின்ற பொழுதும் நடுவிலே ஒரு தூண் இருந்தால் எவ்வளவு இடைஞ்சலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இவ்வாறு கஸாலி இமாம் அவர்கள் அன்று இரவு ஒரு கனவு கண்டார்கள். விடிந்ததும் அந்த கனவுக்கு தஅபீர் எடுத்துக் கொண்டார்கள், அந்த கனவுக்கு விளக்கம் எடுத்துக் கொண்டார்கள். இருக்கின்ற 4 மதுஹபுகள் போதும், என்னுடைய இந்த 5வது மதுஹப் தேவையில்லை. இமாமுனா ஹனபி இமாம் அவர்கள், இமாமுனா மாலிக் இமாம் அவர்கள், இமாம் ஷாஃபி அவர்கள், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் அவர்கள், இந்த 4 மதுஹபுகளும் இஸ்லாத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் என்ற தூணை தாங்கிக் கொண்டிருக்க 5வது ஒரு மதுஹபு, தன்னுடைய மதுஹபு தேவையில்லை என்று அந்த மதுஹபை பிரகடனப்படுத்தாமல் இருந்தார்கள். உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ நாதாக்கள், எத்தனையோ இமாம்கள், ஆரிபீன்கள், புகாரி இமாம், சையதுனா ஹாஜா இமாம், சையதுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அஸ்ராரஹும், இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மதுஹபுகளை பின்பற்றியவர்கள். மதுஹபுகளை பின்பற்றாமல் ஒரு வலியுல்லாவாக வந்த, ஒரு ஆத்மீகவாதியாக வந்த எந்த ஒரு நாதாவையும் எந்த ஒரு வலியுல்லாவையும் நாங்கள் காண முடியாது. இன்று குர்ஆனை எடுத்துக்கொண்டால் இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மதுஹபுகளுடைய இமாம்கள் எங்களுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும், அவசியமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு இந்த 4 இமாம்களுக்கும் சொல்லப்படுகின்ற பெயர் முஜ்தஹிதுகள் என்று சொல்லப்படும். சட்டம் எடுக்கக்கூடியவர்கள், இஜ்திஹாத் செய்தவர்கள். ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் இவ்வாறுதான் சட்டம் எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் முஜ்தஹிதீன்கள் என்று சொல்லப்படும். முஜ்தஹித் என்றால் இன்று குர்ஆனை தமிழாக்கத்தை பார்த்து, ஆங்கில ஆக்கத்தை பார்த்து, அல்லது அரபு தெரிஞ்சால் அரபு வசனத்தை பார்த்து விளக்கம் சொல்ல தெரிஞ்சால் முஜ்தஹித் அல்ல. முஜ்தஹித் என்பது அல்லாஹு தஆலாவால் வழங்கப்பட வேண்டும். இல்ஹாம் என்கின்ற, உதிர்ப்பு என்கின்ற இந்த ஞானம் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்பட்ட மகான்கள் தான் இந்த 4 மகான்களும். இந்த 4 மகான்களுடைய சட்டங்களை எடுக்கின்ற பொழுது ஒரு மனிதன் ஈடேற்றம் பெறக்கூடியவனாக இருக்கின்றான். நாங்கள் கூடுதலாக இந்த இலங்கை நாட்டிலே ஷாஃபி மதுஹபைத்தான் அதிகமாக பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சட்டத்தை எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றால் தன்னுடைய சுய இஷ்டப்படி எழுதவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, சஹாபாக்கள் எதை சொன்னார்களோ அந்த சட்டத்திலே இருந்து எங்களுக்கு உறுதியான நல்ல சட்டத்திட்டங்களை எழுதி தந்திருக்கின்றார்கள். நீங்கள் நினைத்துவிடக் கூடாது 4 மதுஹபுடைய இமாம்களும் தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொன்னார்கள் என்று நினைக்க கூடாது. இமாமுனா அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபாவை சேர்ந்தவர்கள். சய்யிதுனா இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த சட்டத்தை சொன்னார்களோ, எந்த ஃபத்வாவை சொன்னார்களோ அந்த ஃபத்வாவை ஹனஃபி மதுஹபை சேர்ந்த அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மாலிக் இமாம் அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த சட்டத்தை சொன்னார்களோ, எந்த ஃபத்வாவை கொடுத்தார்களோ அதே ஃபத்வாவை மதீனாவிலே இருந்து கொண்டு மாலிக் இமாம் அவர்கள் சட்டத்தை தொகுத்திருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த சட்டத்தை சொன்னார்களோ, எந்த ஃபத்வாவை சொன்னார்களோ அதே ஃபத்வாவை இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த
3 இமாம்களும் விடுபட்டு சென்ற ஹதீதுகளை, விடுபட்டு சென்ற சட்டங்களை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சட்டம் கொடுத்திருக்கின்றார்கள், ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் நினைத்துவிடக் கூடாது ஹனபி மதுஹபிலே ஒரு சட்டம் இல்லை, ஷாஃபி மதுஹபிலே ஒரு சட்டம் இருக்கின்றது. ஹனபியில் குனூத்து செய்வது இல்லை, குனூத்து ஓதுவது இல்லை ஹனபி மதுஹபில். ஷாஃபியுடைய மதுஹபில் குனூத்து ஓதுவது அபுவாபு சுன்னத்துக்களில் ஒன்று. ஆனால் அதிலே இல்லை, இதிலே இருக்கின்றது. அப்ப ஹனபி மதுஹபுகள் செய்யக்கூடியவர்களெல்லாம் பாவம், ஷாஃபி மதுஹபிலே உள்ளவர்கள் செய்வதெல்லாம் நன்மை என்று நினைத்துவிடக் கூடாது. இது தவறு. இதஜ்தஹிதல் முஜ்தஹிது ஃபலஹு அஜ்ரான். புகாரியிலும் முஸ்லிமிலும் இப்படியான ஹதீதுகள் செல்லும். ஒரு முஜ்தஹிது, ஒரு சட்டம் உண்டாக்க தெரிந்த ஒரு முஜ்தஹிது ஒரு சட்டத்தை எடுத்து அந்த சட்டத்தை சொன்னால், அதை செய்தால் அவருக்கு 2 கூலி. செய்யாத ஒருவருக்கு அது பாவமும் அல்ல, நன்மையும் அல்ல. நீங்கள் நினைத்து விடக்கூடாது ஹனபியில் ஒரு சட்டம் இல்லை என்றால் ஷாஃபியில் இருக்கின்றது, அப்ப ஷாஃபி மதுஹபிலே செய்யக்கூடியவர்கள் தான் சரி, ஹனபி மதுஹபிலே செய்யக்கூடியதெல்லாம் பிழை, அவர்கள் பாவத்தில் இருக்கின்றார்கள் என்ற முடிவல்ல. ஒரு சட்டத்தை ஒரு முஜ்தஹித் எடுத்து தருகின்ற பொழுது அவருக்கு 2 கூலி, சட்டத்தை முயற்சி செய்த ஒருவருக்கு 1 கூலி. எனவேதான் இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெரும் பெரும் அறிவுகளை கொடுத்திருக்கின்றான், பெரும் பெரும் அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றான். இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே இருக்கின்ற பொழுது தன்னுடைய தாயார் அவர்கள் ஒரு கனவு கண்டார்களாம். அந்த கனவிலே தன்னுடைய வயிற்றிலே இருந்து ஒரு ஒளி வெளிப்புறப்பட்டது. ஒரு ஒளி ஒளியாகி 4 திசைகளிலும் அந்த ஒளி வீசுவதற்கு கனவு கண்டார்களாம். மறுநாள் அந்த கனவுடைய விளக்கத்தை கேட்கின்ற பொழுது, உங்களுடைய வயிற்றிலே இருக்கக்கூடியவர் ஒரு மகாபெரிய மார்க்க அறிஞராக இருக்கின்றார், இந்த அறிஞருடைய அறிவை உலகத்திலே உள்ள 4 திசைகளில் உள்ள மக்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. ஹிஜ்ரி 150ஆம் ஆண்டு இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். இமாம் ஹனபி இமாம் அவர்கள் 150ஆம் ஆண்டு இந்த உலகை விட்டு வஃபாத்தானார்கள். அவர்கள் வஃபாத்தான அதே நாளிலே இமாம் ஷாஃபி அவர்கள் பிறக்கின்றார்கள். இது அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய ஒரு பெரிய நிஅமத்து. ஒரு முஜ்தஹிதை எடுத்து மற்ற முஜ்தஹிதை பிறக்க வைக்கின்றான். இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இமாம் ஹனபி இமாம் அவர்கள் வஃபாத்தான அதே நாளிலே பிறந்தார்கள். பிறந்து ஹிஜ்ரி 204 வஃபாத்தானார்கள். 54வது வயதில் இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்களுடைய வஃபாத்துக்காக வேண்டி இன்றும் ஒரு சட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதை பார்க்காமல் இருக்கின்றோம். குர்ஆனிலே வருகின்ற ஒரு சட்டத்தை, முக்கியமான ஒரு சுன்னத்தை இன்று மக்கள் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக விட்டு கொடுத்திருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு வஃபாத்தானார்கள். மிஸ்ருடைய தலைவர், மிஸ்ருடைய மன்னர் சொன்னார்கள், இன்று ஷாஃபி இமாம் அவர்களுடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி இங்குள்ள எல்லோரும் தங்களுடைய கடைகளை மூட வேண்டும், தங்களுடைய மதரசாக்கள் மார்க்க கூடங்கள் எல்லாம் மூட வேண்டும், மூடிவிட்டு
இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஜனாசாவிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அன்று எல்லோரும் கடைகளை மூடிவிட்டு, எல்லோரும் கல்வி கூடங்களை மூடிவிட்டு இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஜனாசாவை துயர்ந்தார்கள், ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். அன்று தொட்டு இன்று வரை நாங்கள் வெள்ளிக்கிழமையிலே கடை மூடுகின்றோம் அல்லவா? எதற்காக கடை மூடுகின்றோம்? வெள்ளிக்கிழமை கடை மூட சொல்லி குர்ஆன்ல வருகின்றதா? ஹதீஸிலே வருகின்றதா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எப்படி சொல்லுகின்றான்? வைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஜும்மாவுடைய நாளில் கடை திறங்கள், கடை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வைதா நூதி அலி ஸலாத்தி, தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால், ஜும்மாவுக்காக பாங்கு சொல்லப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை உடனே நிப்பாட்டுங்க. நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம். வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு உடனடியாக பள்ளி வாயிலுக்கு செல்லுங்கள். பள்ளி வாயிலுக்கு சென்று ஃபைதா குதியத்தி ஸலாத்து, தொழுகை முடித்து விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், நடந்து போங்கன்னு சொல்லல அல்லாஹ், ஓடி போங்கள் சொல்லவில்லை, பறந்து செல்லுங்கள். எதற்காக? வப்தகு மின் ஃபضலில்லாஹ், தன்னுடைய வியாபாரத்தை கவனிங்க போங்க. ஜும்மா முடிஞ்சா, ஜும்மா தொழுத உடனே வீட்டுக்கு சென்று உணவு சாப்பிடாமல் செய்யப்படுகின்ற வியாபாரம் பரக்கத்து செய்யப்பட்ட வியாபாரம், அருள் செய்யப்பட்ட வியாபாரம் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இன்று வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் அந்த சுன்னத்தை, அந்த பரக்கத்தை செய்யப்பட்ட அந்த வியாபாரம் செய்கின்றோமா? செய்யவில்லை. எதற்காக? இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான, அடக்கம் செய்யப்பட்ட அன்றைய தினத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமியர்கள் பிடித்து வந்த ஒரு நல்ல ஒரு விடயத்தை இன்று நாங்களும் செய்கின்றோம். இமாம்களை எதிர்க்கக்கூடியவர்களும் செய்கின்றார்கள். அவர்களுக்கே அது புரியவில்லை. எனவேதான் இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மார்க்க மேதைகளில், ஒரு முஜ்தஹிதுகளில் ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லிய பத்துவா, செய்த பத்துவாக்கள், மௌனமான சில பத்துவாக்கள் செய்திருக்கின்றார்கள். விடயத்தை சொல்லவில்லை. பத்துவா கேட்டு சென்ற ஒருவருக்கு விடை கொடுத்து அனுப்பியிருக்கின்றார்கள். இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய சபையிலே இருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி வருகின்றாள். ஒரு பெண்மணி குளவஞ்சி பழம் என்று சொல்லுவார்கள், ஒரு அப்பல் பழத்தை போன்ற ஒரு சிகப்பு நிற பழம். இந்த குளவஞ்சி பழத்தை கொண்டு வந்து இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மேசையிலே முன்வைத்தார்கள். அந்த பெண்மணி ஒன்றும் கேட்கவில்லை, ஒரு சட்டமும் கேட்கவில்லை. சிவப்பு நிறமான அந்த பழத்தை கொண்டு வந்து ஷாஃபி இமாமுக்கு முன்னே அந்த பெண்மணி வைத்தார்கள். உடனே ஷாஃபி இமாம் அவர்கள் கத்தியை எடுத்து அந்த பெண்மணிக்கு முன்பு அந்த பழத்தை சரி சமனாக இரண்டாக பிளந்தார்கள். பிளந்ததும் இந்த பெண்மணி சென்று விட்டாள். பழத்தை கொண்டு வைத்தால் இரண்டாக சமனாக பிளந்தார்கள். பெண்மணி போய்விட்டார்கள். பக்கத்திலே இருந்த ஷாஃபி இமாமுக்கு பக்கத்திலே இருந்தவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. இது என்ன ஒன்றும் கேட்கவில்லை. சிவப்பு நிற பழத்தை கொண்டு வைத்தார்கள், வெட்டினார்கள், இரண்டாக சென்று விட்டார்கள். நாயகமே, இந்த பெண்மணி பழத்தை வைத்தால் நீங்கள் வெட்டினீர்கள், அவர் சென்று விட்டார்கள். இது என்ன விடயம்? கொஞ்சம் சொல்லுங்களேன், விளக்கத்தை சொல்லுங்களேன்.
ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணி முஸ்தஹாவாக இருக்கின்றாள், மாதத்தீட்டு தொடர்போக்காக இருக்கின்றாள், 30 நாளும் மாதத்தீட்டாக இருக்கின்றாள். 30 நாளும் மாதத்தீட்டுள்ள பெண்கள் எங்களிலும் இருக்கின்றார்கள் நிறைய பேர்கள். இவர்களுக்குரிய சட்டம் என்ன? 15 நாட்கள் தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், அமல்களை செய்ய வேண்டும். 15 நாட்கள் அமல்கள் செய்யக்கூடாது, நோன்பு பிடிக்க கூடாது, தொழுகை கூடாது. 15 நாட்களை ஹைதுடைய நாளாகவும் மாதத்துடைய நாளாகவும், 15 நாட்களை சாதாரண சுத்தமான நாளாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பெண்ணுக்கு அந்த பழத்தை இழந்தாக பிளந்து பாதியை சட்டமாக்கிக் கொள், பாதியை சுத்தமாக்கிக் கொள் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். யாருக்கு விளங்கியது? இப்படியான சட்டம் கொடுப்பதற்கு எல்லோருக்கும் முடியுமா? இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளத்தை அறிந்து உள்ளத்தை பார்த்து கொடுத்த சட்டம். இன்னொருவர் வந்தார், ஷாஃபி இமாமிடத்திலே கேட்டார், நரகம் என்ன? நரகம் நெருப்பு தானே, மனிதனை கொண்டு நரகத்தில் போட்டா மனிதன் வேதனை செய்யப்படுவான், மனிதனை நரகம் நெருப்பு தீண்டும். ஷைத்தான் பாவம் செய்தால் ஷைத்தானையும் இபிலிஸை நெருப்பிலே போடுகின்றோமே, இபிலிஸோ நெருப்பால படைக்கப்பட்டவன், அவனுக்கு எப்படி நெருப்பு தீண்டும் என்று கேட்டார். மனிதன் மண்ணால படைக்கப்பட்டவன், இவனை நெருப்பால வேதனை செஞ்சா நெருப்பு தீண்டும். இபிலிஸ் ஷைத்தான் நெருப்பால படைக்கப்பட்டவன், இவனை கொண்டு போய் திரும்ப கொண்டு நெருப்புல போட்டா நரகத்தில் போட்டால் இவனை எப்படி நரகம் தீண்டும் என்று கேட்டார்கள். ஷாஃபி இமாம் அவர்கள் களிமண் போலை, களிமண் உருண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் மண்ணினால். உடனே ஷாஃபி இமாம் அவர்கள் அந்த மண்ணினால் அந்த மனிதனுக்கு எறிந்தார்கள். சேதமாகிவிட்டது, நொந்து விட்டது. ஓடுகின்றான் நீதிபதி இடத்தில். நீதிபதி இடத்துல சொன்னான், போய் பெரிய இமாம் என்று சொல்றாங்க, நான் ஒரு சட்டம் கேட்டு போனேன், இந்த மனிதர் எனக்கு மண்ணால எரிஞ்சி என்ன நோவடிச்சு விட்டார், சேதப்படுத்தி விட்டார் என்று வழக்கு போட்டான். ஷாஃபி இமாம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அங்கே இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இவரை சேதப்படுத்தவில்லை, இவருக்கு நான் விளக்கம் தான் சொன்னேன் என்றார்கள். என்ன சொல்கின்றீர்கள் ஷாஃபி? நீங்க விளக்கம் சொன்னீங்களா? இவருக்கு இறங்கிலுவா இருக்கின்றீர்கள். விளக்கம் கேட்டு வந்த ஒருவருக்கு மண்ணால் இறைந்திருக்கின்றீர்கள், களிமண்ணால். நீங்க என்ன விளக்கம் சொல்லுகிறீர்கள்? இல்லை, நான் விளக்கம் தான் சொன்னேன். என்ன விளக்கம்? அவரை கூப்பிட்டு சொல்லுகின்றார்கள், நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? நெருப்பால படைச்ச இபிலிஸ திருப்பி எப்படி நெருப்புல போட்டு அவனுக்கு நோகும் என்று கேட்டீர்கள். நீங்க என்னத்தால படைக்கப்பட்ட? நான் மண்ணால படைக்கப்பட்ட. நான் உங்களுக்கு இறங்க என்னத்தால? மண்ணாலதான் இறங்க. உங்களுக்கு நொந்ததா இல்லையா? நோயிச்சி. உங்களுக்கு விளக்கம் தான் சொன்னேன், உணரக்கூடிய விளக்கம் இது. உங்களுக்கு மண்ணால் படைச்ச உங்களுக்கு மண்ணால் வேதனை செய்கின்ற பொழுது உங்களுக்கு நொந்ததே. அதே போன்றுதான் நெருப்பால படைச்ச இபிலிஸுக்கு நெருப்பால வேதனை செய்கின்ற பொழுது நோவும் என்பதனை உணர்த்து காட்டினேன் என்று செய்தனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுத்த பத்துவாக்களில் இப்படியும் பத்துவா கொடுத்திருக்கின்றார்கள். சர்வ சாதாரணமாக இமாம்களை நாங்கள் எடை போட்டு விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், அஸ்ஸம்உ வத்தாஅத்து ஹக்குன் மா லம் யுமர் பில் மஅசியா ஃபஇதா அமர பில் மஅசியதி ஃபலா ஸம்அ வலா தாஅத. புகாரியிலே வருகின்ற ஹதீஸ். கிதாபுல் ஜிஹாதி வஸ்ஸைர் என்ற பாடத்தில் 12வது ஜுசுவில் ஆரம்பத்திலே வருகின்ற இந்த ஹதீஸ், இமாம்களை பின்பற்றுவது, கேட்டு நடப்பது அவசியம். அது உண்மை, கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். மாலம் யுமர் பில் மாசியா, பாவமான காரியத்தை ஏவாமல் இருக்கும் காலமெல்லாம்,
ஒரு பாவத்தை ஏவுகின்றார்கள், ஒரு பாவமான காரியத்தை செய்யும்படி சொல்லுகின்றார்கள், பின்பற்றுவது கூடாது. இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு பாவத்தை செய்யும்படியா சொல்லுகின்றார்கள்? தொழ வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார்களா? நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார்களா? களவெடுக்கும்படி கூறியிருக்கின்றார்களா? ஜினா செய்யும்படி கூறியிருக்கின்றார்களா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸிலே இருந்து சட்டங்களை வலியுறுத்தி தந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் சென்று சில சட்டங்களை கேட்பார்கள். அமல்களில் சிறந்தது எது நாயகமே? ஒருவருக்கு தொழுகை என்று சொல்லி அனுப்பினாங்க. இன்னொருவர் வந்து அமல்களில் சிறந்தது எது நாயகமே? ஜக்காத்து. இன்னொருவர் வந்தார், அவருக்கு ஹஜ்ஜி. இன்னொருவர் வந்தார், அவருக்கு தாய் தகப்பனை கண்ணியப்படுத்துதல். எத்தனை சட்டம்! அமல்கள்ல சிறந்தது. இப்ப நாங்க எதை எடுத்துக்கொள்ற? தொழுகை எடுத்துக்கொள்வதா? ஜக்காத் எடுத்துக்கொள்வதா? அமல்களில் சிறந்தது எது? எல்லாமே அமல்களில் சிறந்ததுதான். எதிலே பொடுபோக்காக இருந்தார்களோ அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள் என்றால் எதற்காக சொன்னார்கள், ஏன் சொன்னார்கள் என்ற அந்த சட்டத்தின் ஆராய்வின் மூலமாக எங்களுக்கு சட்டம் வகுத்து தந்திருக்கின்றார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் இவர்கள் திருமணம் முடித்தது மன்னர் மன்சூர் ராஜாவுடைய மகளை திருமணம் முடித்தார்கள். ஜுபைதா என்று சொல்லக்கூடிய ஒரு ராணி. இவர்களை திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கின்ற காலகட்டம். ஒரு நாள் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு இரவு தனது மனைவி ஜுபைதா ராணியை அழைக்கின்றார்கள். அவர்கள் வுது செய்து கொண்டு சுன்னத்தான தொழுகை தொழப் போகின்றேன், அமல் செய்ய போகின்றேன் என்று போனார்கள். இல்லை, நீங்கள் இன்று எனக்கு வர வேண்டும், நீங்கள் செல்ல வேண்டாம், தொழ வேண்டாம் என்று ஹாரூன் ரஷீத் அவர்கள் அவர்களை தடுத்தார்கள். இல்லை, நான் இன்று வணக்கம் செய்ய வேண்டும் என்று அடம் பிடித்து வணக்கம் செய்வதற்கு சென்றார்கள் ஜுபைதா ராணி. சென்ற நேரத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு, நான் இவ்வளவு கூப்பிட்டும் நீ வரலையே, நீ இதற்கு மேல் தொழுதால் நீ முத்தலாக்குமாகி விடுவாய், நீ டிவோர்ஸ், இனி தலாக்குத்தான் என்று சொல்லிவிட்டார்கள். ஜுபைதா ராணி அவர்கள் இதையும் கேட்கவில்லை, தொழுது விட்டார்கள். தொழுது சலாம் கொடுத்ததன் பின்பு பார்க்கின்றார்கள், கொஞ்சம் நான் தப்பு செய்து விட்டேனே, எனது கணவர் ஹாரூன் ரஷீது தொழ வேண்டாம், தொழுதால் தலாக் என்று சொல்லிவிட்டார், எனவே நான் தொழுதிருக்க கூடாது, தவறு செய்து விட்டேன் என்று கவலைப்படுகின்றார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள், இவ்வளவு காலமும் சந்தோஷமாக வாழ்ந்த நான் இன்று ஒரு வார்த்தையை கூறி உங்களை பிரிந்து விட்டேனே, எனவே நீங்கள் தலாக்காகி விட்டீர்களே என்று கவலைப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து இரண்டு பேர்களும் சேர முடியுமா என்று முடிவெடுக்கின்றார்கள். சட்டம் என்ன? தலாக்கு சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை மீண்டும் அவர் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த பெண்மணி இன்னொரு கல்யாணம் முடிக்க வேண்டும். மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு முடியுமா? தாங்க முடியாது. எனவேதான் இதற்கு திருமணம் முடிக்காமல் இரண்டு பேர்களும் சேருவதற்கு ஏதாவது சட்டம் இருக்குமா என்று சட்டம் தேடி அலைகின்றார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவருடைய காலத்திலே இருந்த எல்லா மக்களிடத்திலும் சென்று, எல்லா இமாம்களிடத்திலும் சென்று சட்டம் கேட்டார்கள். முழு இமாம்களும், நீங்க ரெண்டு பேரும் பிரியத்தான் வேண்டும், நீங்க தொழுதா தலாக் என்று சொன்னீங்களே, அவர் தொழுது விட்டால் இரண்டு பேரும் பிரிந்து விடுங்கள் என்றுதான் எல்லா இமாம்களும் சட்டம் சொன்னார்கள். இறுதியாக
இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள். வந்து இமாம் ஷாஃபி ரலி அவர்களே, எங்களுடைய அரசர் இப்படி ஒரு சட்டம் ஒன்றை சொல்லி, இப்படி ஒரு ஷரத்து ஒன்றை சொல்லி மனைவியை விட்டும் பிரிந்த நிலையில் இருக்கின்றார். இவர்கள் இருவரும் சேர முடியுமா என்று கேட்டார்கள். பத்துவா சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஷாஃபி இமாம் சொன்னாங்க, ஹாரூன் ரஷீத் அவருடைய மனைவி ஜுபைதா ராணி இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும், சம்பவம் நடந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஷாஃபி இமாம் அவர்கள் இங்கே வருகின்றார்கள். வந்து ஜுபைதா ராணி அவர்களை அழைத்து ஒரு திரைக்கு பக்கத்திலே ஒரு திரை ஒன்றை போட்டு, திரைக்கு அப்பால் நீங்கள் அல்-ஹம்து சூராவை சத்தமிட்டு ஓதி 2 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுங்கள் என்று சொன்னார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய சபையில் எல்லோரும் காத்திருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி சொல்லக்கூடிய பத்துவாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இமாம்களும் தலாக்கு தலாக்கு என்று சொல்லிவிட்டார்கள். இந்த ஷாஃபியும் அதைத்தான் சொல்வார் என்ற வண்ணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜுபைதா ராணி அவர்கள் திரைக்கு அப்பால் இருந்து கொண்டு 2 ரக்காத்து சுன்னத்தை சத்தமிட்டு அல்-ஹம்து சூராவை ஓதி தொழுதார்கள். இங்கால பக்கத்தில் இருந்து கொண்டு இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தார்கள். எழுதி முடிந்ததும் அவர்கள் தொழுது முடிந்தார்கள். முடிந்ததன் பின்பு ஃபத்வாவை எதிர்பார்க்கின்றார்கள் எல்லோரும். இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபத்வா எழுதினார்கள். தலாக்கா தலாக் இல்லையா என்று எழுதவில்லை, நீங்கள் தொழவில்லை என்று எழுதினார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி சுபைதா ராணி அவர்கள் தொழவில்லை என்று எழுதினார்கள். ஏன் தொழவில்லை? நீங்கள் ஓதிய அல்-ஹம்து சூராவிலே 7 ஹத்தங்கள் 7 பிழைகள் இருந்தன. இந்த 7 பிழைகள் அல்ல, ஒரு பிழை இருந்தாலே தொழுகை பாத்தில். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் போட்ட சட்டம் என்ன? நீ தொழுக நீ தலாக்கு போட்டாங்க. நீங்க தொழலை, தொழுகத்தான நீங்க தலாக்கு. நீங்கள் தொழவில்லை, சேர்ந்து வாழுங்கள். அல்-ஹம்து சூராவில் 7 பிழைகள் விட்ட நீங்கள் தொழவே முடியாது என்று அன்று சட்டம் கொடுத்தார்கள் இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இமாம்களுடைய சட்டம் இப்படித்தான். எங்களை போன்று குறுக்காக யோசிக்க மாட்டோம், குறுக்கு நிலையில் யோசிக்க மாட்டோம், தகுந்த சட்டங்களை பார்ப்போம். இமாம்கள் அதற்கு அப்பால் அல்லாஹு தஆலாவால் கொடுக்கப்பட்ட இல்ஹாம் என்ற அந்த உதிப்பை கொண்டு சட்டங்களை எடுப்பார்கள், சட்டங்களை பேணித் தருவார்கள். ஆனபடியினால்தான் இன்று இமாம்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளிலும் இன்று எகிப்திலே அஸ்ஹரி யூனிவர்சிட்டியிலே இருக்கக்கூடிய எத்தனையோ உலமாக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று, அண்மையில் ஜித்தாவுக்கு சென்று 4 மதுஹபுகளையும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மதீனாவுக்கு சென்று மதீனாவிலே நடந்த ஒரு விழாவிலே இந்த மதுஹபுகளை பற்றி முக்கியத்துவத்தை பேசியிருக்கின்றார்கள். காரணம் என்ன? மதுஹப் இல்லை என்றால், இமாம்களை பின்பற்றவில்லை என்றால் மக்கள் குர்ஆன்களுக்கு ஹதீதுகளுக்கும் தப்பான விளக்கங்களை சொல்லி வீணான முறையிலே செலுத்தி விடுவார்கள். இன்று குர்ஆனுடைய வசனங்களுக்கும் ஹதீதுடைய வசனங்களுக்கும் இன்று தன்னுடைய இச்சைப்படி விளக்கம் சொல்லக்கூடிய எத்தனையோ பேர்களை பார்க்கின்றோம். தப்பாகத்தான் விளக்கம் சொல்லுகின்றார்கள். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவதத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி. ஒரு அடியான் என்னை அழைக்கட்டும், நான் அவனுக்கு உதவி செய்கின்றேன். ஒரு இடர் வருகின்ற பொழுது, ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது அவன் என்னை கூப்பிடட்டும், நான் அவனுக்கு உதவி செய்கின்றேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லபு அலைஹி, எவனொருவன் அல்லாஹு தஆலா இடத்திலே கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹு தஆலா கோபமடைகின்றான். உன்னுடைய செருப்பினுடைய வாறு அறந்தாலும் அதனையும் நீ அல்லாஹு தஆலா இடத்திலே கேள் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி வைத்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் இமாம்களை நாடாமல் நாங்களாக சிந்தித்தால் செருப்பினுடைய வாறு அறந்தாலும் அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டும். இன்னைக்கு ஒருவர் மட்டக்களப்புக்கு சென்றார், செருப்பு அறந்து விட்டது, கையிலே செருப்பை வச்சுட்டு அல்லாஹ் வர மட்டும் காத்துட்டு நிற்க வேண்டியதுதான். அப்படியா? விளக்கத்தை சரியாக விளங்க வேண்டும். விளக்கத்தை சரியாக விளங்கவில்லை என்றால் அல்லாஹ் ஒன்றிக்க வேண்டும். எங்கு சரி ஒரு மூலையில அல்லாஹ் என்று ஒருவன் இருந்து அவன் செருப்பை தச்சு தர வேண்டும் நாங்கள் அணிந்து வருவதற்கு. எங்கே இருக்கின்றான்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பிழையா? பிழையல்ல, ஹதீஸ் உண்மைதான். நாங்கள் விளங்கிய விளக்கம் பிழை. அல்லாஹ் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் சூரத்துர் ரஹ்மானிலே கூறி காட்டுகின்றான், யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களில் பூமிகளில் இருக்கக்கூடிய சகல வஸ்துக்களும் அல்லாஹ் தஆலா இடத்திலே தான் கேட்கின்றன. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? செருப்புடைய வார இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல கேளுங்க சொன்ன நபி அவங்க, வானங்கள் பூமிகளிலே உள்ள சகல பொருட்களும் அல்லாஹ் இடத்திலே தான் கேட்கின்றன. நாங்க யார்கிட்ட கேட்கும்? செருப்பை விடுங்க, வீட்டை வந்து மனைவிட்ட சாப்பாட கேட்கும், பிள்ளைகள்கிட்ட ஏதோ உதவிகளை கேட்கும், தாக்கிட்ட உதவி கேட்கிறோம். இவைகள் எல்லாம் யஸ்அலுஹு அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்கின்றன என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டி இருக்கின்றானே. அப்ப செருப்பு அறந்தால், செருப்புடைய வார அறந்தால் அல்லாஹ் தஆலா இடத்திலே கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் நோக்கம் என்ன? நீங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்க தானே, எல்லா இடத்தையும் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டு கேட்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுக்கு வேறாக இந்த செருப்பு தைக்கிறவனை பார்க்காதீங்க. எல்லாரையும் கொஞ்சம் கௌரவமா பார்ப்பாங்க எல்லாரும். செருப்பு தைக்கிறவன கொஞ்சம் கௌரவத்தை குறைச்சி பார்ப்பீங்க. எனவேதான் செருப்பு தைப்பவனாக இருந்தாலும் அவனை அல்லாஹ் தஆலாவுடைய வஜூதுக்கு வேறையா பார்க்காதங்க. அவனையும் அல்லாஹ் தஆலாவுக்கு வேறானவன் அல்ல, அவனும் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரே வஜூது என்று பார்த்து கேளுங்கள். இவன் செருப்பு தைக்கிறவனே, இவன் அல்லாஹ்வாக இருப்பானா? இவன் அல்லாஹ்வுக்கு வஜூது மாற்றம் என்று பார்க்காதீர்கள். எனவேதான் இமாம்களுடைய சட்டங்களை நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த குர்ஆனுக்கு, குர்ஆனுடைய விளக்கங்களுக்கு இமாம்களுடைய சட்டங்களை நாங்கள் எடுக்கவில்லை என்றால் மக்கள் மிருகங்களை போன்று அல்ல, அதை விடவும் வழிகட்டவர்களாக போய்விடுவார்கள். எனவே 4 இமாம்களில் ஒரு இமாம்களை நாங்கள் ஒரு இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பின்பற்றுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இமாம்களை பின்பற்றுமாறு ஹதீஸிலே கூறி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இமாம்களை பின்பற்றும்படி நான் ஓதி காட்டிய சூரத்து தௌபா 100வது வசனம் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்ற இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கூறி காட்டுகின்றான். அதே போன்று புகாரியிலே ஒரு ஹதீஸ் இடம் வருகின்றது, மன் அத்தானி ஃபகத் அத்தா அல்லாஹ் வமன் அஸானி ஃபகத் அஸல்லாஹ் வமன் யுத்திஇல் அமீர ஃபகத் அத்தானி வமன் அஸல் அமீர ஃபகத் அஸானி. யார் ஒருவர் என்னை பின்பற்றுகின்றாரோ அவர் அல்லாஹ்வை பின்பற்றுகின்றார்,
யார் ஒருவர் எனக்கு மாற்றம் செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் சொல்லுகின்றார். உமையுத்தில் அமீர, எவர் ஒருவர் ஒரு தலைவருக்கு ஒரு இமாமுக்கு கட்டுப்படுகின்றாரோ ஃபகத் அத்தானி, அவர் எனக்கு கட்டுப்பட்டுகின்றார். எவரொருவர் ஒரு அமீருக்கு ஒரு இமாமுக்கு மாறு செய்கின்றாரோ ஃபகத் அசானி, அவர் எனக்கு மாறு செய்கின்றார். வஇன்னமல் இமாமு ஜுன்னத்துன், ஒரு இமாம் என்பவர் ஒரு கேடயம். யுகாதுலு மின் வராயிஹி வயுத்தகா பிஹி, அவருக்கு பின்னால் இன்று நாங்கள் யுத்தம் செய்கின்றோம், அவரை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு பெறுகின்றோம். وَإِنْ أَمَرَ بِتَقْوَى اللَّهِ وَعَدَلَ فَإِنَّ لَهُ بِذَلِكَ أَجْرًا وَإِنْ قَالَ بِغَيْرِهِ وَإِنَّ عَلَيْهِ مِنْهُ. அதாவது அவர் உங்களுக்கு நீதமாக நடந்து கொண்டால் அல்லாஹு தஆலா அவருக்கு நற்கூலியை கொடுக்கின்றான். உங்களுக்கு அவர் அநியாயம் செய்தால் அவருக்கு அல்லாஹு தஆலா அதற்குரிய தண்டனையை கொடுக்கின்றான். எனவே நீங்கள் இமாம்களை பின்பற்ற வேண்டும், தலைவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் ஒரு கேடயத்தை போன்றவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியிலே கிதாபுல் ஜிஹாதி வஸ்ஸைர் என்ற பாடத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாக சனதுடன் கூறப்படுகின்றது. எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சொந்த சுய விருப்பத்தின்படி நாங்கள் எடுத்து செல்லாமல் இமாம்கள் எங்களுடைய நல்ல விடயங்களை எதையெல்லாம் எங்களுக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றார்களோ அவைகளை பின்பற்றக்கூடியவர்களாக, இமாம்களை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை மாற்றி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.